லஞ்சம் லஞ்சம் உலகம் ஃபுல்லாக லஞ்சம் பரவி கிடக்கு. இப்படி நீங்கள் இந்தியன் 2 படத்துக்காக 3க்காக ஒரு 5 வருஷம் 6 வருஷம் உழைச்சிங்கன்றது ரொம்ப கூர்கா கூல் சுரேஷ் மாதிரி இருக்கு அப்படின்னு. உண்மைதாங்க, கமலஹாசன் வேற, கூல் சுரேஷ் வேற. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியன் 3யோட ட்ரைலர் கொஞ்சம் காட்டுறாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க இல்லையா, குண்டக மண்டக, அவங்களுக்காக அந்த கத்தி எடுத்துன்னு வந்துருக்கு. இன்னைக்கு இந்தியன் 2 அந்த படம் தான் பார்த்துட்டு வரேன். உலக நாயகன் கமல் சார் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, அவர் தான் அந்த படத்தில் கலக்கி இருக்கிறாரு. கமல் சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. என்னால் ஒரு 3 மணி நேரத்துக்கே இந்த கெட்டப் போட்டு நிற்க முடியல. எப்படி நீங்கள் இந்தியன் 2 படத்துக்காக 3க்காக ஒரு 5 வருஷம் 6 வருஷம் உழைச்சிங்கன்றது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அதனால தான் நீங்கள் உலக நாயகன் அப்படின்ற ஒரு பேரோடு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். படத்தோட இயக்குனர், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார், படம் பார்க்கும்போதே தெரியுது அந்த பிரம்மாண்டம் என்ன அப்படின்றது. அப்புறம் நிறையா பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, இந்த கெட்டப் பார்க்கும்போது கமலஹாசன் மாதிரி இல்லை, இது வந்து கூர்கா கூல் சுரேஷ் மாதிரி இருக்கு அப்படின்னு. உண்மைதாங்க, கமலஹாசன் வேற, கூல் சுரேஷ் வேற. தேங்க்யூ. அதாவது தலைகீழ நின்னாலும் கமலஹாசன் அவர்களுடைய கால் தூசி கூட கூல் சுரேஷ் அவர்கள் வரமாட்டாரு. அவரோட கெட்டப்பு கொஞ்சமாச்சும் வருதா அப்படின்றக்காக தான் போட்டு பார்த்தது, ஆனால் வரல. உங்களுடைய விருப்பப்படி இந்த கூல் சுரேஷ் அவர்கள் இன்று முதல் கூர்கா கூல் சுரேஷ் என்று அழைக்கப்படுவார். வெந்து தணிந்தது காடு, கூர்கா கூல் சுரேஷுக்கு வணக்கத்தை போடு போடு. அப்புறம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியன் 3யோட ட்ரைலர் கொஞ்சம் காட்டுறாங்க. ஒரு நிமிஷம் காட்டுறாங்க. அப்படியே கூஸ் பம்ஸா இருக்கு. அந்த இது சொல்லுவாங்களா, இதெல்லாம் நட்டுக்கிட்டு நிற்கிறது. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு நிமிஷம் வந்து எப்படா பார்ட் 3 வரும் அப்படின்ற ஒரு பிரமிப்பு வந்து அந்த ட்ரெய்லரில் தெரிஞ்சுது. இல்ல, லஞ்சம் லஞ்சம் வாங்கிறதுக்காக இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க இல்லையா, குண்டக மண்டக, அவங்களுக்காக அந்த கத்தி எடுத்துன்னு வந்திருக்கேன். யாரு சொன்னது? யாரு சொன்னது? யாருன்னா சொன்னாங்களா? அப்படியே சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க கேட்டதுனால சொல்றேன். எனக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு. இவரோட காதலி எனக்கு பிடிக்காது, இவருக்கு பிடிச்சிருக்கும். இவரோட தம்பி தட்டு தம்பி, இவரோட காதலி இவருக்கு பிடிச்சிருக்காது. அதுக்காக அந்த காதலி பொண்ணு இல்லைன்னு ஆயிருமா? சொல்லுங்க, அவங்களோட காதல் இல்லைன்னு ஆயிருமா? படத்தை பாருங்க, படம் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நீங்களே ஏதோ ஒண்ணு குண்டக மண்டக கேட்டு படத்தை வந்து எப்படிலாம் கோக்குமாக்கு பண்ணலாம்னு நினைப்பீங்க. படம் கண்டிப்பாக, இந்த படம் பாக்குறவங்களுக்கு புரியும், தெரியும். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வெந்து தணிந்தது காடு, இந்தியன் 2க்கு வணக்கத்தை போடு போடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.